ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தமிழக கட்டுமானத் துறையில தான் வந்து உங்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரிய பொறுத்தவரைக்கும் ரூ. 50,000 உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாம உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமா வந்து வரும். பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஸோ உங்களுக்கு வயது வரம்புனா குறைந்தபட்சம் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 18 அதிகபட்சமா வந்து 35 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ் இல்லாத கேட்டகரினா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது. ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 21 மார்ச்க்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ MOILல தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மென்ட் குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங்ல தான் வந்து வருது. ஸோ அதுக்கு கீழ செயல்படக்கூடிய டிபார்ட்மென்ட் தான். இதுல வந்து பாருங்க போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் கிராஜுவேட் ட்ரெய்னி, மேனேஜ்மென்ட் ட்ரெய்னி, அதுக்கப்புறம் மேனேஜர்ல வந்து பாருங்க சர்வே டிபார்ட்மென்ட்க்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து பாருங்க உங்களுக்கு இம்பார்டன்ட் டேட்ஸ்மே சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. குளோசிங் டேட் வந்து 21 மார்ச் வரைக்கும் நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். எந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும்னா, ஸோ moil.nic.in குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ற முடியும். ஸோ இங்க வந்து குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும், இப்ப நீங்க கிராஜுவேட் ட்ரெய்னில வந்து பாருங்க மைனிங் டிபார்ட்மென்ட்க்கு அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க பிஇ, பிடெக்ல வந்து மைனிங் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி வந்து பாருங்க கிராஜுவேட் ட்ரெய்னில வந்து மெக்கானிக்கல்னா, நீங்க பிஇ, பிடெக்ல வந்து மெக்கானிக்கல் முடிச்சிருந்தா எலிஜிபிள். அதே மாரி எலக்ட்ரிக்கல்னா பிஇ, பிடெக்ல வந்து எலக்ட்ரிக்கல் இல்லன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், பவர் இன்ஜினியரிங் இந்த மாரி முடிச்சிருந்தா எலிஜிபிள். அதே மாரி வந்து பாருங்க மேனேஜ்மென்ட் ட்ரெய்னில வந்து ஜூவாலஜி கேட்டகரிக்கு நீங்க போஸ்ட் கிராஜுவேட்ல வந்து ஜூவாலஜியோ இல்லன்னா அப்ளைடு ஜூவாலஜி வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஸோ கிராஜுவேட் ட்ரெய்னில வந்து ப்ராசஸ் டிபார்ட்மென்ட்க்கு வந்து பாருங்க, நீங்க வந்து கெமிக்கல்னா நீங்க பிஇ, பிடெக்ல கெமிக்கல் இன்ஜினியரிங் இல்லன்னா பிஇ, பிடெக்ல மெட்டீரியல் இன்ஜினியரிங். ஸோ அப்படி இல்லன்னா வந்து பாருங்க எம்டெக்ல வந்து மினரல் ப்ராசஸிங் வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து மேனேஜ்மென்ட் ட்ரெய்னில வந்து மெட்டீரியல்ஸ் கேட்டகரிக்கலாம். ஸோ கிராஜுவேட்ல வந்து பாருங்க எனி இன்ஜினியரிங் டிசிப்ளின் வந்து நீங்க முடிச்சுட்டு, ஸோ நீங்க வந்து பாருங்க எம்பிஏல வந்து நீங்க மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மென்ட்டோ, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோல வந்து பாருங்க நீங்க மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மென்ட்டோ இந்த மாரி முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஸோ கான்ட்ராக்ட் மேனேஜ்மென்ட்க்குலாம் நீங்க கிராஜுவேட் டிகிரில எனி டிசிப்ளின்ல நீங்க வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து பாருங்க 2 இயர்ஸ் வந்து நீங்க வந்து பாருங்க பிஜி டிப்ளமோ ஃபினான்ஸோ இல்ல மெட்டீரியல்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி, இல்ல எம்பிஏல ஃபினான்ஸ் மெட்டீரியல் மேனேஜ்மென்ட் முடிச்சிருந்தாலும் சரி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி ஒரு கேட்டகரிக்கும் நீங்க வந்து சிஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎம்ஏ இந்த மாரி முடிச்சவங்க, இந்த மாரி ஒரு கேட்டகரிக்கும் போஸ்டிங் தகுந்த மாரி இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து வேரி ஆகும். நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வேக்கன்சி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு டென்டேட்டிவா வந்து பாருங்க, மொத்தமா ஒரு 44 வேக்கன்சி இருக்கு. அந்த வேக்கன்சி எல்லாமே வந்து அந்தந்த போஸ்டிங் வரைய குடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வைஸா வந்து பாருங்க வேக்கன்சி இருக்கும். நீங்க டீட்டெயிலா வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செலக்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து இருக்கும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதில டெஸ்ட்டோட சென்டர் வந்து பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா, சென்னை வந்து உங்களுக்கு இருக்கு. சென்னையில வந்து நீங்க எக்ஸாம் வந்து நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி உங்களுக்கு சிபிடி எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே வந்து பாருங்க, இங்க குடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ அதே மாரி குவாலிஃபையிங் மார்க்குமே இங்க இருக்கு. ஸோ ஜெனரல், இடபிள்யூஎஸ் இவங்களுக்குலாம் வந்து பாருங்க 50% ஆஃப் மார்க் வந்து நீங்க எடுத்திருந்தா குவாலிஃபை. அதே எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, ஓபிசியா இருந்தா 40% ஆஃப் மார்க் எடுத்திருந்தாலே போதும். இந்த வேலைக்கு வந்து நீங்க குவாலிஃபை அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸஸ பொறுத்தவரைக்கும் ஸோ எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து ரூ. 590 வந்து நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ணணும். அது ஆன்லைன் மோட்லயே இதுக்கான ஃபீஸ்மே வந்து நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்க, கிராஜுவேட் ட்ரெய்னிக்கும், மேனேஜ்மென்ட் ட்ரெய்னிக்கும் வந்து பார்த்தோன்னா 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே நீங்க மேனேஜர் கேட்டகரியா இருந்தா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது இல்லாம நீங்க ஓபிசி கம்யூனிட்டில வரீங்கன்னா 3 வருஷம் உங்களுக்கு அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. எஸ்சி, எஸ்டியா இருந்தா உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாம உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரி வந்து பாருங்க, இங்க டீட்டெயிலா குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு சேலரி வந்து பார்த்தோன்னா, 50,000த்திலிருந்து ரூ. 1,60,000 வந்து சேலரி இருக்கும். இது இல்லாம வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து இங்க வந்து உங்களுக்கு என்னென்ன அலவன்ஸ்லாம் வந்து தருவோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா, இந்த இடத்துல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட அலவன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். உங்க கைக்கு வந்து ஃபர்ஸ்ட் மந்த்தே வந்து பார்த்தோன்னா, ஒரு 70,000, 80,000 கிட்டக்க சேலரியே வந்து இருக்கும். இனிஷியலா வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ட்ரெய்னிங் பீரியடுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அந்த ட்ரெய்னிங் நீங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதும் உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் ஜாப் தான். ஸோ இது எல்லாமே அதில டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. அதே மாரி ஹவ் டூ அப்ளைல வந்து பாருங்க, எப்படி நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர் வந்து இங்க இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க ஸ்கேன் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், ஃபீஸ் எப்படி பே பண்ணணும், எல்லாமே வந்து இங்க டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.